ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் அ டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எழுந்த உடனே மம்மி வந்துட்டு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ், அதுவும் எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் அண்ட் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கருப்பு உளுந்து கூழ். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கூழ் மட்டும் இல்லாமல் களியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக என்னென்னா இதில் கருப்பட்டி போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ அதனால் நாங்கள் கூழாகவே வந்துட்டு குடிச்சிடுவோம். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கருப்பு உளுந்தும் அது கூடவே வந்துட்டு செகப்பரிசி, இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஆயில் எதுவும் போடாமல் ஜஸ்ட் ஒரு ட்ரையாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டபுள் மெத்தடில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக வேண்டாம், கொஞ்சம் வந்துட்டு அந்த கொரகொரப்பாக அரைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது இப்போ நம்ம தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம்ல, ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் கூலாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வந்துட்டு தண்ணி வேணுமோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இது கூட மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கீ இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு குடிக்கலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் செம்ம ஹெல்த்தியான டிஷ். அது கூடவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா தாராளமாக நெய் எடுத்து போட்டு அதை அப்படியே சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்களே வந்துட்டு சொல்வீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மற்ற ஹெல்த் மிக்ஸ் விட இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. ஓகே டன், யாரெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காலையில் எழுந்த உடனே தண்ணிலாம் பிடிச்சிட்டு கொஞ்சம் வீட்டில் பெருக்கிற வேலைலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே மம்மி வந்துட்டு இதை ஒரு பவுலில் போட்டு கொடுத்தாங்க. அப்படியே சுட சுட எடுத்து நம்ம குடிச்சு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பக்கத்துலேயே ஷிஞ்சானும் போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நானும் என் தம்பியும் வந்துட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இல்லை வேறு எதுவுமே வேண்டாம், அந்த 2 இன்க்ரீடியன்ட் போதும். பட் இருந்தாலும் கொஞ்சம் இது கூட வந்துட்டு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோவாக இதோட ஃபுல் ரெசிபி வந்துட்டு வரும். ஆக்சுவலாக ரொம்ப ஹீட்டாக இருந்ததா, ஸோ அதனால தான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன். பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதை வந்துட்டு எவ்ரி சண்டே கேட்பேன். பிகாஸ் வீக் டேஸில் வந்துட்டு மம்மியால் செய்ய முடியாது. ஸோ இதையும் செய்யணும், அப்புறம் லஞ்ச் செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு. ஸோ அதனால் வீக்லி சண்டே வந்துட்டு கண்டிப்பாக கேட்பேன். மம்மியும் இதுக்கப்புறம் சண்டே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படா சண்டே வரும் இதை சாப்பிடுவோன்ற ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்குது. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஆக்சுவலாக இது கூல் டவுன் பண்ணிட்டு சாப்பிட்றத விட சுட சுட சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் சாப்பிட்டா எப்படி வயிறு ஃபில் ஆகும்னு யோசிக்கலாம். பட் இதுவும் ப்ரோட்டீன் தான். இது கூடவே சேர்த்து நீங்கள் அந்த எக் வந்துட்டு பாயில் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு சாப்பிடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்துட்டு சாப்பிட்டோம். பாருங்கள் ரொம்ப குப்பை சேர்ந்துருச்சு. கார்டனில் 1 வீக் தான் பெருக்கலை. என்ன பண்ணுறது, அதாவது பெருக்கிட்டு உடனே பார்த்தா குப்பை. நமக்கு எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். அதனாலே வந்துட்டு வீக்கெண்ட் பெருக்கிக்கலான்னு லாஸ்ட்டாக அந்த வீக்கெண்ட் எடுத்துகிட்டு வந்து விடும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெருக்கிறதுக்கு. பிகாஸ் நிறைய குப்பை இருக்கிறதுனால தள்ள முடியாது. அதனால் பட் நமக்கு இருக்கிறது 2 திட்டு தான். எனக்கும் என் தம்பிக்கும் வந்துட்டு பிரிச்சுட்டாச்சு. இந்த திட்டு நீ பார்த்துக்கோ, இந்த திட்டு நான் பார்த்துக்கிறேன். எப்போ யார் பெருக்கிறீங்களோ பெருக்கிக்கோங்க. பட் ஆனால் பெருக்கி முடிச்சிடணும். ஸோ நான் வந்துட்டு வீக்கெண்டாக எடுத்திருக்கேன். என் தம்பி வீக் டேஸில் அவனுக்கு டைம் இருந்தால் முடிப்பான். நமக்கு வீக் டேஸ்லாம் சுத்தமாக செட் ஆகாது. நம்ம வந்துட்டு வீக்கெண்டில் தான் முடிப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு பெட்ஷீட்ஸு அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ்லாம் வந்துட்டு துவைச்சி போடுவோம். நாங்கள் 2 பேர் இதெல்லாம் பெருக்கிற டைமில் மம்மி வந்துட்டு எல்லா துணிகளையும் எடுத்து துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நான் பெருக்கி முடிக்கும்போது என் தம்பி பெருக்கி முடிக்கும்போது மம்மி வந்துட்டு எல்லா துணியும் வந்துட்டு துவைச்சி வச்சுருவாங்க. நானும் என் தம்பியும் போய் காய வச்சுடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சுது. ஸோ அதனால் காலையில் எழுந்துச்சி துவைச்சி போட்டாச்சு. ஸோ அப்படியே அதில் வேறு கம்ஃபர்ட்லாம் போடுவாங்களா, படுத்து தூங்கும்போது பில்லோ கவர் ஸ்மெல்லும் கம்ஃபர்ட்டு, பெட்ஷீட்டும் கம்ஃபர்ட்டு, நம்ம ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்ட்டு, அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதுதான் வந்துட்டு உங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையும் துவைச்சாச்சு, எல்லாத்தையும் காயவும் வச்சாச்சு. இன்னும் யாருக்கெல்லாம் வீடியோ லைக் போடாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த மாதிரி
கண்டென்ட் வேணும், லைக் vlog-ஆ இருக்கட்டும், கண்டென்ட் கேம் கிரியேட்டராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதை என்டர்டைன் பண்ணணும்னு நீங்கள் வீடியோவில் சொன்னீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நானும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்துட்டு காஃபி வித் பிரெட் நல்லா டிவியில் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மூவி ஏதாச்சும் போச்சுன்னா அதை வச்சு பார்ப்போம். ஸோ அப்படி இல்லாட்டி நமக்கு பிடிச்ச மூவி எது வந்துட்டு இருக்கோ ஸோ அதை வந்துட்டு புதுசாக ஏதாவது வந்திருந்தாலும் பார்ப்போம். ஸோ அதை கூடவே பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.